இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. நம்ம வந்து எவ்வளோதான் பட்டாலும் நம்ம திருந்த மாட்றோம். நீங்களும் சரி, ஏன் நானுமே சரி. ஒரு விஷயத்துல நம்ம அடிபடுறோம். அந்த விஷயத்த அடிபட்டும் நம்ம வந்து திருந்தல அப்படின்னும்போது, அது வந்து தப்பு வந்து நம்மகிட்ட மட்டும் தான் இருக்கு. முடிஞ்ச வரையும் நம்மள வந்து நம்ம திருத்திக்கணும். ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு அரசியல் தலைவருமே சரி, நம்மள வந்து ஒரு கூட்டமோ, ஒரு மாநாடோ வைக்கிறாங்க அப்படின்னும்போது, நீங்க கண்டிப்பா அந்த மாநாட்டுல, அந்த கூட்டத்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே வந்து நம்மள வற்புறுத்த போறது கிடையாது. நம்மளா நம்ம விருப்பத்துல நம்ம போறோம். ஓகே. நம்ம போற பட்சத்துல போயி நல்ல முறையில வீட்டுக்கு திரும்பிட்டோம் அப்படின்ற பட்சம் ஓகே. நம்ம வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா, தினக்கூலி. நல்லா சம்பாரிச்சோம். சம்பாரிச்சா தான் நம்ம குடும்பத்த பார்த்துக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலையில நம்ம எல்லாருமே இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வெளியில போறோம். கரெக்ட்டா நம்ம திரும்பி வந்துட்டோம் அப்படின்னா, எதுவும் பிரச்சனை இல்ல. ஓகே. சப்போஸ் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆவுது, ஏதோ ஒண்ணு ஆவுது அப்படின்னும்போது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, திமுக மாநாட்டுக்கு போன ஒரு வேன் வந்து கவிழ்ந்து 12 பேர் படுகாயம் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு. அந்த மாரி ஏதோ ஒரு இன்சிடென்ட்ஸ் ஒண்ணு ஆவுது அப்படின்ற பட்சத்துல, நமக்கு ஒரு கையோ, காலோ போகுது. அப்படி இல்ல ஒரு 1 மாசம், 1 1/2 மாசம் நம்ம பெட் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆவுது அப்படின்னும்போது, நம்ம குடும்பத்த யாரு பாப்பா? நம்ம அப்பா, அம்மா, உங்க குழந்தை, உங்க ஒய்ஃப் இவங்க எல்லாரையும் யாரு பாப்பாங்க அப்படின்ற விஷயத்த முதல்ல யோசிச்சு பாருங்க. ஏன்னா, ஒரு வீட்ல ஒரு தனி மனுஷனா ஒருத்தர் இருக்காரு அப்படின்னும்போது, அவங்க இருக்கும்போது இருக்கிற மரியாதை, அவங்க இல்லாதம்போது அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. ஸோ முடிஞ்ச வரையும் எல்லாருமே இத புரிஞ்சு நடந்துக்கங்க. ஓகேங்களா? யாருமே வந்து நம்மள ஃபோர்ஸ் பண்ண போறது கிடையாது. அப்பலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு ஒரு டிவி தான் இருக்கும். அந்த டிவி வந்து எல்லாருமே பார்த்து அந்த நியூஸோ, இல்ல சினிமாவோ வந்து பார்ப்பாங்க. பட் ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்தில நம்ம எல்லார் கையிலயும் மொபைல் இருக்கு. மொபைல்ல வந்து நல்லது எது, கெட்டது எது, எங்க என்ன விஷயம் நடக்குது அப்படின்றத நம்ம வந்து உடனுக்குடனே நம்ம வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். அப்படி இருந்துமே நம்ம ஏன் இன்னுமே வந்து அப்டேட் ஆவாத இருக்கோம்? ஒரு விஷயம் ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குது அப்படின்னும்போது, அத முடிஞ்ச வரையும் நம்ம தவிர்க்கலாம்ல. தவிர்க்குங்க. முடிஞ்ச வரையும் இத எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. விழிப்போட இருங்க. தயவு செஞ்சு மாநாட்டுக்கு போறவங்க யாரா இருந்தாலும் சரி, கொஞ்சம் சேஃபா டிரைவ் பண்ணுங்க. வண்டியெல்லாம் ரொம்ப பொறுமையா ஓட்டுங்க. ஏன்னா, உங்கள நம்பி உங்க குடும்பம், உங்க ஃபேமிலி இருக்காங்க அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்க மாநாட்டுல கலந்துக்குங்க. நீங்க நம்ம ஐடிக்கு புதுசா இருந்தீங்கன்னா, மறக்காம ஒரு ஃபாலோ பட்டன கிளிக் பண்ணிடுங்க. பாய்.